தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியின் திட்டங்களை கடைக்கோடி தமிழன் வரை எடுத்துச் செல்ல அண்ணாமலை தவறிவிட்டதாக நடிகரும் பாஜக நிர்வாகியுமான SP சேகர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் இதனை தெரிவித்தார். நான் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவன். மோடி என்னை நண்பரே என்று அழைத்தவர். மோடி என்னை அழைச்சு தான் நான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன். அதனால நடுவில் யாராவது எனக்கு பிடிக்காதவங்களோ கட்சிக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் இந்த கட்சியை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை கட்சி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பரவாயில்ல. ஏனென்றால் நான் மோடி அவர்களுக்காக வந்திருக்கிறேன். மோடி அவர்களுக்காக மோடி விரும்பும் வரை நான் இருப்பேன். அவ்வளோதான். அதனால் எனக்கு அண்ணாமலையெல்லாம் எனக்கு பெரிய எனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய எதிரி அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அண்ணாமலை அரசியலுக்கே புதுசு. அவர் போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும்னு பண்ணும்பொழுது அவர் கண்ணில் படுறவங்கெல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நல்லவங்க போலீஸ் கண்ணில் படத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவரை மாதிரி போலீஸுக்கு கண்ணில் பட வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு ரொம்ப பழைய திமுகவுடைய 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை வெளில விடுறேன் அது விடுறேன் அப்படிங்கிறாங்க. இடி கேஸோ இன்கம் டேக்ஸ் ரைடோ அதனுடைய ப்ராசஸ் படி நடக்குது. அது நடக்கும்போது அண்ணன் சொல்லித்தான் நடந்ததுன்னு கொஞ்சம் குதூகலிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள்மாங்க அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.